நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி சினிமாஸ்க்காக ஸ்காட்லாந்திலிருந்து. பாக்யராஜ் சார் மறைஞ்ச அன்னைக்கு இந்த வீடியோ போடணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா இந்த வீடியோ திடீர்னு வைரல் ஆச்சு. இது நம்ம சித்ரா லக்ஷ்மணன் அவர்களுடைய டூரிங் டாக்கிஸில் இந்த வீடியோ வைரல் ஆச்சு. ஏன்னா அப்போ ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது பாக்யராஜ் சார் பற்றிய வீடியோ ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா, அது ரிலேட்டடாக நிறைய வீடியோ அல்காரிதம் எடுத்து கொடுத்துட்டே இருக்கேன். அப்படி தான் இந்த வீடியோவை நான் பார்த்தேன். இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு சுயமரியாதைன்னா என்ன, ஒரு ரோஷன்னா என்ன, ஒரு திறமையானவன் இந்த மாதிரியான ஒரு புறக்கணிப்பை ஒருத்தன் எடுத்துக்கவே முடியாது, ஏற்றுக்கவே முடியாது அப்படின்றதுக்கு உதாரணம் பாக்யராஜ் சார். இந்த இந்த வீடியோ அன்றைக்கே பேசணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு நிறைய வேலை காரணமாக என்னால் அதை அன்றைக்கி பேச முடியல. பட் இருந்தாலும் சில நினைவுகளுக்காக ஒரு விஷயம் மட்டும் பண்ணேன். பட் இந்த வீடியோ பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதாவது ஒரு உழைப்பை வாங்கிட்டு அதுக்கான மரியாதை செய்யாமல் போகிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப கொடுமை. கண்டுகொண்டேன் 2000 வெளிவந்த படம். அதில் அஜித்து நம்ம மம்முட்டியெல்லாம் நடிச்சிருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். அதில் மம்முட்டி ஒரு இந்திய சிப்பாயாக நடிச்சிருப்பார். அந்த இலங்கையில் நடந்த போரில் அவருடைய கால் போயிருக்கும். அவர் ஒரு மாற்றுக்காலை வச்சுக்கிட்டு இருப்பார். அப்போ தான் கண்ணாமூச்சி என்னோட சாங்கு, அந்த சாங்கு முடியதில் அவர் குடி குடிச்சு அவருடைய கட்டைக்கால் விழுந்துடும். அப்போ தன்னுடைய இயலாமையை கோபமாக வெளிப்படுத்துவார் மம்முட்டி அவர்கள். அப்போ இவங்க தான் ரொம்ப ஸ்மார்ட்டாச்சே, யார், ஐஸ்வர்யா ராய். அவங்க யார் மேலே வெறுப்பு உங்களுக்கு, எதற்கு இந்த வெறுப்பு அப்படின்னு கேட்பாங்க. அவருடைய கஷ்டத்தை சொல்லுவார். அதாவது இந்த மாதிரி அது ஒரு அரசியல்னு வச்சுக்கோங்க, அதை விடுங்க. அந்த கஷ்டத்தை சொல்லும்போது இவங்க யார் மீது வெறுப்பு, எதற்கான வெறுப்பு அப்படின்னு சொல்லும்போது மம்முட்டி ஒரு டயலாக் சொல்லுவார். அது சுஜாதா எழுதின டயலாக் தான். அது உலகத்திலே கொடுமையானது எது தெரியுமா, வாழும்போதே மறக்கப்படுவது. அதாவது வாழும்போதே மறக்கப்படுவது தான் உலகத்திலே கொடுமையானது அப்படின்ட்டு. இதை நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு இப்போ அம்மா அப்பா தங்கச்சி எல்லாத்தையுமே சாவடிக்குது ஒரு பொண்ணு காதலனுக்காக. அது என்ன மாதிரி காதல்னு எனக்கு தெரியவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஷார்ப்பாக சொல்லணும்னா, அந்த டயலாக் கரெக்டாக சொல்லணும்னா, மரணத்தை விட கொடுமையானது எது தெரியுமா, மறக்கப்படுது. அதுவும் வாழும்போதே மறக்கப்படுவது. அதுதான். செத்ததுக்கப்புறம் மறந்தால் கூட நம்மளுக்கு தெரியாது. ஆனால் வாழும்போதே மறக்கப்படுவதுன்றது கொடுமையான விஷயம். ஸோ 1978 பாக்யராஜ் அவர்கள் எதிர்கொண்ட ஒரு புறக்கணிப்பையும், அதுக்கு அவர் எந்த வகைக்கு ஃபைட் பண்ணார் அப்படின்றதையும், அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த விஷயத்தை அவர் எப்படி எதிர்கொண்ட விஷயத்தை அதாவது சிகப்பு ரோஜாக்கள் படத்தினுடைய பிஆர்ஓ சித்ரா லக்ஷ்மணன் சார், அவர்கிட்ட அந்த விஷயத்தை அவர் எப்படி பகிர்ந்துக்கிட்டார் அப்படின்றதையும், அவர் ஜெயிச்சதுனால இந்த விஷயத்தை அவர் எளிமையாக கடந்து போனாலும் அன்றைய காலகட்டத்தில் பாக்யராஜ் அவர்கள் எந்த அளவு வருத்தப்பட்டிருப்பார் அப்படின்றது தான் அந்த பேட்டி சொல்லிச்சு. அதை வச்சு தான் இந்த எபிசோட பேசலான் இருந்தேன். அன்றைக்கே பேசணும்னு நினச்சேன். ஸோ எனிவே, நீங்கள் லைக் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. நான் லைக் பண்ணால் தான் நிறைய பேருக்கு அது போய் சேரும். நீங்கள் நெருங்கிய நண்பர்களாகவே இருந்தாலும் லைக்கும் கமெண்ட்டும் போடுறது ரொம்ப முக்கியம். ஒரு ஓட்டில் ஜெயிக்கிறது தோக்கிறது எல்லாமே நடக்கும்பொழுது ஒரு லைக்கால் என்ன ஆகிட போகுது, ஒரு கமெண்ட்டால் என்ன ஆகிட போகுதுன்னு கடந்து போகாமல் லைக்கையும் கமெண்ட்டையும் போட வேண்டுகிறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகேவா? ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டேட் வித் அஸ். 16 வயதினிலே பாரதிராஜா அவர்களுடைய முதல் படம். இந்த முதல் படத்திலே அசிஸ்டண்ட்டாக சேர்றாரு பாக்யராஜ் சார். 16 வயதிலே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, மயில் உடம்பு சரியில்லாத போது மருத்துவராக ஒரு வேடத்துக்கு வருவார். அதன் பிறகு கிழக்கே போகும் ரயில் 1977 2 படமும் நடக்குது. அதாவது 16 வயதினேலாம் நடக்குது, கிழக்கே போகும் ரயிலே நடக்குது. அடுத்தது 1978 சிகப்பு ரோஜாக்கள் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த சிகப்பு ரோஜாக்கள் ஒர்க் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் அவர்கள் உதவியாளர். முதல்ல 2 படத்துக்கும் அவர் தான் உதவியாளர். 3வது படமும் கேஆர்ஜி தயாரிக்கிறார். 1978 சிகப்பு ரோஜாக்கள் படத்தை பாரதிராஜா இயக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ கேஆர்ஜி அந்த படத்துக்கான ப்ரொடியூசரு. பாரதிராஜா அவர்கள் கேஆர்ஜி ஆஃபீஸ்லேயே தங்கி இருந்து வேலை பார்த்தவர். அதனால் 2 படங்கள் வெற்றி படங்கள்னும் போது 3வது படம் இவர்கிட்ட பண்ணும்பொழுது சம்பளம் பேசுகிறதுல இழுபறி இருக்குது. அதாவது கேஆர்ஜியை பொறுத்தவரையில் என்னென்னா, நம்மக்கிட்ட வேலை செஞ்ச பையன், நம்ம ஆஃபீஸில் இருந்த பையன் அப்படின்ற ஒரு கன்சிடரேஷன் கூட சொல்ல முடியாது. சம்பளம் கொடுத்தா போதும், நம்ம என்ன கொடுக்குறோமோ அது போதுன்ற அளவுக்கு இருக்கும்பொழுது, இது பாரதிராஜா அவர்களுக்கு சம்பளத்தை எப்படி நம்ம ஒரு ஓனர்கிட்ட, அதாவது நம்ம அங்கேயே இருந்து வாழ்ந்தோம், அவங்ககிட்ட எப்படி கராராக பேசுறது அப்படின்னும் போது அதை நிவர்த்தி செய்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் கூடவே இருந்த உதவியாளரான பாக்யராஜ் அவர்கள் தான் அதை நிவர்த்தி செஞ்சு, இங்கே என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அந்த சம்பளத்தை எங்கள் இயக்குனருக்கும் கொடுக்கணும்
அப்படின்றத சொல்லி பேசி விட்டவர் அவர் தான். அது மட்டும் இல்லை, சிகப்பு ரோஜாக்கள் ஃபுல் ஸ்கிரிப்டே அவர் வந்து எழுதி முடிக்கிறதுக்கு உதவியாளராகவும் இருந்திருக்கிறார். வசனமும் அவர் தான் வந்து எழுதியிருக்கிறார். பக்காவாக ஃபுல் ஸ்கிரிப்ட் பக்காவாக பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஸ்ரீதேவி, கமல் இவங்களோட ரெண்டு பேருடைய கால் ஷீட் இதெல்லாம் முடிவு பண்ணிவிட்டு ஷூட்டிங் போகிறதுக்கு ஒரு 10 நாள் 20 நாள் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனில் என்ன பண்ணுறாரு, நம்ம ஸ்கிரிப்ட் எழுதிட்டோம், கதையை பேசிட்டோம், ஸ்கிரிப்ட் எழுதிட்டோம், வசனமும் எழுதிட்டோம், ஆல்மோஸ்ட் டன். கால் ஷீட்டுக்காக வெயிட்டிங், கமல் ஸ்ரீதேவி கால் ஷீட்டுக்காக வெயிட்டிங்க. ஒரு 20 நாள் கேப் இருக்குது. நான் ஒன்றா கோயம்புத்தூர் போயிட்டு வரட்டுங்களா சொந்த ஊருக்கு அப்படின்னு பாரதிராஜா கிட்ட வந்து பாக்கியராஜ் அவர்கள் கேட்குறாரு. பாக்கியராஜ் அவர்களும் என்ன சொல்கிறார், பாரதிராஜா அவர்களும் என்ன சொல்கிறாருன்னா, சரி இன்னும் 20-15 நாள் இருக்குது, போயிட்டு வந்துட்டு. இன்றைக்கி காலகட்டம் மாதிரி அன்றைக்கி கிடையாது. இன்றைக்கும் வந்து உதவி இயக்குநர்களும் சரி, உதவி ஒளிப்பதிவாளர்களும் சரி கஷ்டப்பட்டுருக்காங்க. ஏன்னா நானும் வந்து அந்த மாதிரியான ஒரு இடத்துலேருந்து வந்தவன்றதுனால பணம் எவ்வளோ முக்கியம், பணம் எவ்வளோ செலவாகுன்றதும், இந்த 15 நாள் அப்படின்றது இந்த சாப்பாட்டு செலவுன்றதுக்கு வந்து சொந்த ஊருக்கு போனால் அந்த காசு மிச்சமாகும், நிம்மதியாகவும் சாப்பிட்லாம். அப்படின்றதுனால பாக்கியராஜ் அவர்கள் வந்து பாரதிராஜ்கிட்ட 20 நாள் இன்னும் இருக்குது ஷூட்டிங் ஆரம்பிக்கிறது, நான் ஊருக்கு போயிட்டு வரணும், அவரும் ஓகே சொல்கிறார். இவரும் வந்து போகிறார். இதுக்கான காரணம் என்னென்னா, அவர் இங்கே இருந்திருக்கலாம், சொந்த ஊடாக இருந்தால் அவர் இங்கே இருந்திருப்பார். இப்போ பார்த்திபன் பாண்டியராஜன் சைதாப்பேட்டைக்காரர், அவருக்குலாம் பிரச்சனையே கிடையாது. ஆனால் கோயம்புத்தூர்லேருந்து வந்தவங்களுக்கு வந்து இது ரொம்ப பெரிய பிரச்சனை. ஓகேவா? ஸோ இப்படியான ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து போயிட்டு வர்றார், சொல்கிறாரு, இவரும் ஓகேன்னு சொல்லிடுறார். ஆனால் கமல் அண்ட் ஸ்ரீதேவி 2 பேருக்குமான டேட் ஏதோ வந்து சீக்கிரமாக கிடச்சதில் படத்தை வந்து சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. ஓகே அப்படின்ட்டு ஷூட்டிங்க்கான வீடு செட் பண்ணிட்டாங்க. அதாவது பாக்யராஜுக்கு வந்து தகவல் தெரிவிக்கம்லே இங்கே வந்து வீடு செட் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளே யாரோ ஜம்புன்ற ஒரு அதாவது ஒரு பிரபலமானவர், அவர் இயக்குனர் நினைக்கிறேன், அவருடைய அசிஸ்டண்ட்டாக இருந்த யாரோ அவங்க சொந்தக்காரங்களோ யாரோ ராமுன்ற ஒரு ஆளை வந்து சேர்த்துட்டாங்க. இந்த ராமு வந்து 1 வார காலமாக பாரதி அவர்கள் கூட வேலை செஞ்சிட்ருக்காரு. நல்லா கேட்டுக்காங்க, 1 வார காலமாக வேலை செஞ்சிட்ருக்காரு. இவர் ஸ்கிரிப்டில் வந்து ராமு கிடையாது, டயலாக்லேயும் ராமு கிடையாது. டயலாக் வந்து பாக்கியராஜ் தான் எழுதியிருந்தார். அந்த கேப்பில் வந்து அவர் ஊருக்கு போன நேரத்தில் இங்கே கால் ஷீட்லாம் டக்குன்னு ஆர்டிஸ்ட் கிடச்சதுமே ஷூட்டிங் போகணுன்றதுனால ஒரு வீட்டை செட் பண்ணிட்டாங்க. ஷூட்டிங்க்கு போகும்போது தான் அவருக்கு ராஜன் ஞாபகம் வருது. இன்றைக்கி வந்து அவர் பேர் பாக்கியராஜ், அன்றைக்கி ராஜன். அவருடைய ஞாபகம் வந்து இந்த ராஜனுக்கு சொல்லிடா, இன்னும் அவனை சொல்லி வர சொல்லிட்டா அப்படின்னா, அதாவது நாளைக்கு ஷூட்டிங்னா இன்றைக்கி கூப்பிட்றாங்க. இவரும் வந்து அலறி அடிச்சுட்டு என்ன இன்னும் ஒரு 10 நாள் கழித்து செய்கிறாங்கன்னு பார்த்தா திடீர்னு வந்து ஷூட்டிங் வச்சுட்டாங்களேன்ட்டு இவரும் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வந்துட்டார். சென்னைக்கு வந்து மறுநாள் காலையில் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் போகிறார். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால், ராமு நீ வாயா, இந்த பிளாக்கில் ஒரு ஷார்ட்டு, இந்த இடத்துல ஸ்ரீதேவி என்ட்ரி, இந்த இடத்துல கமல் வருவார், இந்த இடத்துல ஒரு பிளாக், இதுக்கப்புறம் வந்து கட் பண்ணால் இந்த பிளாக்கில் வச்சுக்கிட்டோம்னா கார் என்ட்ரி வருது, கமல் வந்து கோட் ஷூட்டோடு இறங்குறாரு. அடுத்தது சமயக்கட்டில் ஒரு சீனு, இல்லை ஃப்ரிட்ஜுக்கிட்ட ஒரு சீனுக்கு ஒரு பிளாக் வச்சுட்டு, ராமு இந்த இடத்துல கமல் உள்ளார வந்ததுமே கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிக்கிறாரு, இல்லை சிகரெட் பற்ற வைக்கிறாரு. இப்படி சொன்னீங்கன்னா இந்த கதையை ஃபுல்லாக பேசினதுலேருந்து, ஸ்கிரிப்டாக திரைக்கதையாக எழுதினதுலேருந்து, இதுக்கு வந்து வசனங்கள் எழுதுனதுலேருந்து ஒருத்தன் பக்கத்துலேயே நிற்கும்போது ராஜன் அப்படின்னு கூப்பிட்றதுக்கு பதில் ராமுன்னு கூப்பிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நல்லா கேட்டுக்காங்க. பாக்கியராஜ் என்கிற ராஜன் இன்றைக்கி வந்து ஜாயின் பண்ணல, அவர் 16 வயது நிலை படத்துலேருந்தே இருக்கார். கூட கிழக்கே போகும் ரயில்லையும் அவர் தான் இருக்கிறாரு. 3வது படமான சிகப்பு ரோஜாக்கள் 1978 சிகப்பு ரோஜாக்கள், அதுலேயும் அவர் வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு போன இந்த 10 நாளில் இப்படி ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் ஒரு கேரக்டர் வருது. இந்த கேரக்டரை திரும்ப அவர் பேசுகிறார், ராமுன்றாரு, ராஜன் இல்லை. இதை விட ஒரு கொடுமையான விஷயம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதை தான் நான் வந்து கண்டுகொண்டேன் மம்முட்டி அவர்களுடைய டயலாக் வந்து சொன்னேன். அதாவது மரணத்தை விட கொடுமையானது மறக்கப்படுவது. அந்த மரணத்தை விட கொடுமையான மறக்கப்படுவதுன்றது வந்து இவ்வளோ வேலை செஞ்சு இவ்வளோ விஷயங்கள் பண்ணி என் பேர் இல்லாமல் இன்னொருத்தவங்க பேரை கூப்பிட்றீங்களே, அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு? இவர் என்ன பண்ணுறாருன்னா, பாக்யராஜ் ஒரு லெட்டர் எடுக்கிறாரு, கரன்னு இந்த மாதிரி ராஜன் கூப்பிட்டு நீங்கள் எனக்கு வந்து எங்களோட வந்து பயணிச்சிங்க, திடீர்னு அந்த இடத்துல ராமுன்னு ஒருத்தன் வந்துட்டான், என்னால் இந்த ராஜன்ற ஒரு இடத்துல வந்து என்னால் கம்ஃபர்ட்டாக வேலை செய்ய முடியாது, என்னை மன்னிச்சிருங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஸ்கிரிப்ட் பேப்பர் டயலாக் பேப்பர் எல்லாம் எழுதி வச்சுட்டு கிளம்பிட்டார். யார்? ராஜன் என்கிற பாக்யராஜ் மனசு வருத்தம் தாங்காமல் ஸ்கூட்டிங் பாட்டில் அதை வச்சுட்டு இப்போ நடந்து போயிடுறார். தேனாம்பேட்டை போகிறார், ரூமுக்கு போகிறார். ஸோ இவங்க வந்து அதன் பிறகு வந்து இந்த டயலாக் பேப்பர் இந்த இடத்துல என்னப்பா வரணும் என்பது எங்கே ராஜனை காணோம், என்னென்னு தேடி பார்த்தாங்கன்னா ஸ்கிரிப்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் பேப்பரில்
இந்த கடிதமும் இருக்குது. இது மாதிரி வந்து ராமுன்னு நீங்கள் கூப்பிட்றீங்க, ராஜன் நான் என்ன வந்து கூப்பிடல, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் இந்த படத்தில் வேலையும் செய்ய முடியாது, என்னை மன்னிச்சிருங்க, நான் போகிறேன் அப்படின்னு எழுதி வச்சதை பார்க்குறாரு. இதுக்கு நடுவில் என்னென்னா, இந்த படம் அதாவது சிகப்பு ரோஜாக்கள் கேஆர்ஜி அவர்கள் பண்ணுறதுக்கு மிக முக்கிய காரணங்களில் பாக்யராஜ் ஒருத்தர். அவர் தான் வந்து பாரதி ராஜாவுக்கும் கேஆர்ஜிக்குமான இணைப்பு பாலமாக இருந்து சம்பளம் பேசி இந்த படம் நடக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமே வந்து பார்த்திங்கன்னா பாக்யராஜ் தான். அப்படி இருக்கிற ஒரு கேரக்டர் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்தவனை வந்து தூக்கி வச்சு கொண்டாடினதை வந்து பாக்யராஜால் ஏற்றுக்க முடியல. ஓகே, அவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே வந்து ஸ்கிரிப்ட் பேப்பரை வச்சுட்டு போயிட்டார். உண்மையிலே இந்த இடத்துல அவருடைய கட்ஸை நான் வந்து பாராட்டுறேன். ஏன்னா ஒரு ஏறக்குறைய எனக்கு இந்த வீடியோ பண்ணுறதுக்கு காரணமே நானும் அவரும் ஒன்றுன்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு ஆக்சுவலாக. ஏன்னா இந்த கெப்பாசிட்டிலாம் இந்த இதெல்லாம் எனக்கு உண்டு, எனக்கு உண்டு. இந்த 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 புரிதலே இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒர்க் பண்ணுறதே வேஸ்ட். அதாவது அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு என்ன சம்பளம் பெருசாக கொடுத்துருப்பார் இவரே வந்து 16 வயதிலே படத்துக்கே வந்து பால் பவுடர் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட நிலையில் இருந்தவர் பாரதி ராஜா அவர்கள் அப்படின்றத பேட்டியில் சொல்கிறாரு. அப்படி இருக்கும்பொழுது 3வது படத்தில் தான் வந்து ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பளம் அந்த மாதிரியான ஒரு விஷயம், அப்போல்லாம் பெரிய விஷயன்றதையும் அவர் அந்த பேட்டியில் சொல்கிறார். அப்படி இருக்கும்பொழுது என்ன அவர் வந்து அவருக்கும் பணம் முக்கியம்தான். சுந்தரராஜன் பாக்யராஜ் 2 பேருமே பால்யகால நண்பர்கள். இவருக்கு வந்து ஏதோ அரிசி மூட்டை மண்டியோ ஏதோ இருக்குது, அவருக்கு சுந்தரராஜனுக்கு வந்து மளிகை கடை ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன், சம்திங். அந்த மாதிரி பின்புலம் வந்து நல்லா இருக்கிறவங்க தான், வெல் டு டூ தான், காசுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே வந்தால் பணம் வேணும்ல, பசிக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, கொள்றதுக்கு. ஒரு யாருமே இல்லாத ஒரு ஊரில் தனியாக இருக்கிறது எவ்வளோ பெரிய கொடுமை. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட்லி இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வரும்போது ஏதோ ஒருத்தர் சொல்லிட்டாரு, ராமுன்னு கூப்பிட்டுருக்காரு, சரி நம்மளுக்கு வேறு வாய்ப்பு கிடையாது, நாம் இங்கே காலம் தள்ளிடுவோம் அப்படின்னு பாக்யராஜ் நினைக்கவே இல்லை. நான் இருந்த இடத்துல இன்னொருத்தவனா அப்படின்றது தான் வந்து அவர் வந்து தூக்கி போட்டுட்டு கிளம்பிட்டார். ஏன்னா 3 படமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வேலை செஞ்சேன். ஆனால் இந்த படத்துக்கு வசனகர்த்தான்னு நான் வந்து ஃபுல் ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன், டயலாக் எழுதியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் என் பேரை விடுத்து உங்களால் வந்து ராமுன்னு உங்களால் கூப்பிட முடியுதுல்ல, என்னால் முடியாது அப்படின்னு போயிடுறாரு. ஷூட்டிங் அப்படியே நிற்கிது. ஏன்னா எல்லாத்துக்கும் உள்ளார அதை ஸ்கிரிப்ட் டாக்டர்னு சொல்லுவாங்க, ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணுறவங்கள. அந்த மாதிரி பார்த்து சீன் பிளாக்லேருந்து எல்லாத்தையும் பண்ணி ஒருத்தன் வந்து கிளம்பி போனான்னா கை உடைஞ்ச மாதிரி இருக்கும் ஒரு இயக்குனருக்கு. அது எப்படின்னா, அதாவது அந்த படம் வந்துடுச்சு, ஆனால் பாக்யராஜ் வந்து அந்த படத்தில் வந்து சேர்றாரு. வந்து சேர்ந்ததுமே அவர் சொல்கிறார், இந்த வீடு சரி கிடையாது, வேறு வீடு மாற்றணும் அப்படின்றார். டி நகர் இன்னமும் சிகப்பு ரோஜாக்கள் வீடு இருக்குது. ஓகே, நம்ம வெங்கடாஜலபதி கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பார்க் பக்கத்தில் தான் அந்த சிகப்பு ரோஜாக்கள் வீடு. அந்த சந்தில் பார்த்தீங்கன்னா நைட் ஆனால் டிஃபன் கடைலாம் நிறைய இருக்கும். அந்த சிகப்பு ரோஜாக்கள் வீடு வந்து பாக்யராஜ் சொன்னதுனால தான் வீடு இதுக்கு முன்னாடி வந்து குஷால்தாஸ் காட்டினே இங்கே ஒரு வீடு பார்த்துருந்தாங்க இருக்குது. அதன் பிறகு இந்த வீடு தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி, அந்த வீடை ஏன் வந்து ஃபிக்ஸ் பண்ணலைன்னா, அப்போ வந்து இருக்கிற பிஆர்ஓஸ் வந்து மேனேஜர்ஸ், பிஆர்ஓன்ற மாதிரி மேனேஜர்ஸ் வந்து காசு அதிகமாக இருக்கும் அந்த வீட்டுக்கு கேட்குறாங்கன்றதுனால அந்த வீடுக்கு வந்து புக் பண்ணலையாம். அப்புறம் இவர் போய் சொல்லி புக் பண்ணியிருக்காங்க. அந்த வீட்டில் தான் ஷூட்டிங் நடந்திருக்குன்னா பார்த்துக்காங்க பாக்யராஜ் எந்த அளவுக்கு திறமையானவர்ன்ட்டு. ஸோ இவர் வந்து அதுக்குள்ளே போய் ரூமில் உட்காந்துக்கிட்டு நண்பர்கள்லாம் இந்த மாதிரி வந்து நடந்து போச்சு, நானும் இயக்குனர்கிட்ட சண்டை போட்டு வந்துட்டேன், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இவர் வந்து ரொம்ப யோசிச்சு பாருங்கள். அதாவது அதுதான் மரணத்தை விட கொடுமையானது மறக்கப்படுறது தான். ரொம்ப கொடுமையாகி என்ன பண்ணுறாரு, இவர் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் லெட்டர் எழுதும்போது பார்த்தா கார் வந்து நிற்கிது. யார், ப்ரொடியூசர் வந்து கார் எடுத்துன்னு கிளம்பி வந்துட்டார் தேடிக்கிட்டு. அவர் வந்து கேஆர்ஜி வந்து சொல்கிறாராம் பாக்யராஜ் அவர்கள்கிட்ட, ஏன்பா நீ தான் இந்த படத்துக்கு வந்து உங்கள் இயக்குனர்கிட்ட பேசி சம்பளம்லாம் பேசி முடிச்சு எல்லாம் பண்ணி நீ தான் வந்து ஒரு விஷயத்த பண்ணுற, திரும்ப நீயே வந்து அது மேலே இவ்வளோ பெரிய கழுத்துக்கு போடுறே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எதுவும் பேசாத ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் பேசலாம், அங்கே எல்லோரும் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு தன்னை நிரூபிக்காத ஒரு இடத்துல ஒருத்தவங்க கெத்தாக நிற்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்கள். அது திறமையானவனால மட்டும்தான் அப்படி நிற்க முடியும். அது எல்லாராலையும் சாத்தியம் இல்லைன்னு சொல்ல வரேன். இன்னும் இந்த இடத்துல பணம் காசுலாம் இருக்கிறவங்க கூட வந்து அந்த அந்த நிலைப்பாட்டை எடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம சப்போஸ் நம்ம வந்து இப்போ அவர் நம்மளை திருத்திட்டாருன்னா நம்ம எங்கே போகிறது, நம்ம கோச்சிக்கிட்டோம்னா நம்ம ஊற்றிட்டா நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இன்னும் படம் சாதிக்கவே இல்லை. ஆனால் தன் திறமை மீது நம்பிக்கை இருக்கிற எவ்வளோ இருந்தாலும் அந்த கெத்து இருக்கும் எப்பயுமே. அவர் என்ன பண்ணுறாரு, கேஆர்ஜி கூட்டத்துமே இவரும் போய் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இறங்கினா கத்துறார். யார், பாக்யராஜை பார்த்து கத்துறார்,
இது ஒரு சேட் ஸ்டோரி இருக்குது, அதை நான் பின்னாடி சொல்கிறேன் இதை முடிக்கும்போது. அப்போ இந்த நீ எப்படி போன அப்படின்னு கத்துறாரு இவர் கத்துனதுமே என்ன பண்ணாரு, சடார்னு கையை பிடிச்சி பாக்யராஜ் கையை பிடிச்சின்னு பாரதிராஜா ரூமுக்கு கூட்டின்னு போயிட்டு கத்துறாரு. என்னென்னா நீ மான்னு மயராச்சின்னு விட்டு போயிட்ட எல்லாத்தையும் ஞாபகம் பண்ணின்னு கிடக்குது. அப்போ இவர் சொல்லியிருக்காரு, இந்த படத்தை கதையில் விவாதத்திலேருந்து ஸ்கிரிப்டிலேருந்து எல்லாம் பண்ணி டயலாக்லாம் எல்லாம் எழுதியும் என்ன நீங்கள் வந்து என்னை கூப்பிடாமல் ராமுன்ற ஒருத்தவனை நேற்று வந்து ஆளை வந்து கூப்பிட்டுட்ருக்கீங்க. நீங்கள் வந்து எப்படி வந்து என்னை வந்து எனக்கு எப்படி வந்து வேலை செய்ய முடியும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணில் கலங்குது. ஏன்னா நிராகரிப்பினுடைய வழியை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதுவும் நான் திரும்பவும் சொல்கிறது அதுதான். அதாவது நீங்கள் வேலை வாங்கலை, நீங்கள் வந்து கமிட்மெண்ட், நீங்கள் இந்த 3 படங்களில் அவங்க எவ்வளோ பேசியிருப்பாங்க, எவ்வளோ விஷயங்கள் சிலாகிச்சிருப்பாங்க, எந்தளவு ஒரு பெரிய ட்ராவல். அதை வந்து திடீர்னு காத்திருந்தவன் பொண்டாட்டி நேற்று இருந்தவன் கூப்பிட்டு போன மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி திடீர்னு ஒருத்தன் வந்து அவனுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு மரியாதையும் முதலிடத்தையும் கொடுக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? சி உங்ககிட்ட போய் வேலை செய்வாங்களா யாராவது அப்படி நினைக்க மாட்டாங்க. இதுக்கு மேலே வேலை செய்கிறது, இதுக்கு மேலே உன் கையால் சோறு தின்றது, உன் கூட பேசுகிறது எவ்வளோ பெரிய அசிங்கம் அப்படின்னு நினைக்க மாட்டான். அதுதான் பாக்யராஜ் அதை செஞ்சார். ஸோ என்ன ஆச்சுன்னா ரூமில் பயங்கர சண்டைன்னா எப்படி நீ என்னை விட்டு போகலாம் அப்படின்னா, நீ என்ன திடீர்னு ஆளை கூட்டின்னு வந்து வச்சுக்கிட்டு நீ வந்து பண்ணுறன்றீங்க, நான் எப்படி இங்கே வேலை செய்ய முடியாது அப்படின்னு ஒரு கத்தை. எனக்கு வீட்டில் 1000 பிரச்சனை இருக்குது, அதில் போய் ஏன்டா இதை வந்து இட்டுன்னு வரேன், நீ வந்து எனக்கு ஏன் பிரச்சனை கொடுக்குற அப்படின்னு சொல்ல 2 பேரும் சண்டை போட்டு கண் கலங்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, ஒரே விஷயந்தான், பாரதிராஜாவில் பாக்யராஜ் இல்லாமல் அவரால் படம் பண்ண முடியாது. பாக்யராஜுக்கும் பாரதிராஜ் இல்லாமல் வேறு போக்கிட இல்லைன்னு சொல்ல முடியாது, வாய்ப்புகள் இல்லை இப்போதைக்கு. அவருடைய திறமைக்கு கண்டிப்பாக வாய்ப்புகளை தேடி போயிடுவார், அது வேறு விஷயம். ஆனால் அன்றைய காலகட்டத்துக்கு, ஏன்னா 2 படம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவருக்கு. ஒன்று வந்து 16 வயதுல, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கே போகும் ரயில். 2 படத்தோட எக்ஸ்பீரியன்ஸோட அவர் யார்கிட்ட போனாலும் அவருடைய திறமைக்கு தூக்குவாங்க. ஆனால் பாக்யராஜ் மாதிரி ஒரு அசிஸ்டண்ட் வந்து பாரதிராஜாவுக்கு கிடைப்பது ரொம்ப கடினம். அதனால தான் அவ்வளோ வெற்றி பெற்ற 2 படங்கள் மூலமாக வெற்றி பெற்ற ஒரு இயக்குனர் கண்ணில் கலங்குறார். அப்போ இவரும் வந்து பயங்கரமாக சண்டை போட்டு கண் கலங்கும் பொழுது தான் வந்து பார்த்தீங்கன்னா டமால் கதவை திறந்தா கமல் வந்து நிற்கிறாராம். கமல் வந்து நின்னதுமே ஏன்னா காரசாரமான சண்டை, பெரிய சண்டையாக போயிட்டுருக்கு. கமல் உள்ளார வந்து பார்க்குறாரு, 2 பேர் அசிஸ்டன்ட் டைரக்டர் அழறாரு, டைரக்டர் அழறாரு அப்படின்னும் போது ஐ எம் வெரி சாரி, நான் ஏதோ சத்தமாக அதிகமாக இருக்குமேனு உள்ளார வந்துட்டேன், ஐ எம் வெரி சாரின்னு டமால்னு கதவை சாப்பிட்டு போயிட்டாராம். எவ்வளோ ஒரு ஜென்டில்மேனில். நம்ம ஊர் அந்த டமால்னு கதவை தந்து வந்து பார் நான் மத்தியம் செய்ய வைக்கிறேன் அப்படின்னு உள்ளார வந்து பூந்து குட்டையை குழப்பானுங்க. அழகாக கதவை சாத்திட்டு போயிட்டாராம். இதன் பிறகு 2 பேருமே பார்த்துட்டு என்னடா இது அழுத புள்ள சிரிக்குதா கழுத பாலை குடிக்குதான் மாதிரி 2 பேருமே அழுதுட்டு இருக்கோம், நம்ம போடுற சத்தம் வெளியில் எல்லாருமே கேட்டு போச்சு அப்படின்னு சொல்லி அதன் பிறகு வந்து சமாதானமாகி அந்த படத்தில் அவர் வந்து வேலை செய்கிறார். அதாவது தெரியாதவங்க வந்து மறக்கும் போது அது பெரிய வழியை ஏற்படுத்தாது. ஆனால் 3 வருட காலமாக ஒரு படத்துக்காக ஒர்க் பண்ணி 2 படத்தில் அவருக்கான அங்கீகாரத்தை கொடுக்கல, 3வது படத்தில் தான் வந்து வசனகர்த்தான்ற ஒரு பொசிஷனை வந்து ஒருத்தர் கொடுத்து எழுத வச்சு எல்லாம் முடித்து திடீர்னு ராமு எங்கேருந்து வந்தான். இதே மாதிரியான ஒரு விஷயத்தை நீ முன்னாடியே பண்ணியிருந்தனா அங்கே பிரச்சனை இல்லை. ஆனால் திடீர்னு ஒருத்தனை வந்து கொடுத்து கும்பாபிஷேகம், குடமுழுக்கு, மரியாதை எல்லாம் கொடுத்தனா எப்படி இருக்கும் உனக்கு? பட்டு வட்டம் கட்டுறதுன்னு மரியாதையை வந்து இன்னொருத்தனை தாரவாக்குறது வந்து உனக்கு எவ்வளோ வலி ஏற்படுத்தும். அது எவ்வளோ பெரிய கொடுமை. இந்த கொடுமைகளை சகிச்சுக்கிட்டு ஒருத்தவங்க இல்லாமல் நகர்ந்து போகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் மெச்சூரிட்டி. மெச்சூரிட்டின்றது என்ன தெரியுமா? கையை பிடிச்சிட்டே இருக்கிறது இல்லை, எங்கே விடணும்னு தெரியறதும் மெச்சூரிட்டி தான். புரியுதுங்களா? எல்லா நேரத்துலையும் கைப்பிடித்து கொண்டே இருப்பது மெச்சூரிட்டி அல்ல, எங்கே விடணுன்றதை தெரிஞ்சு விடுறது தான் வந்து மெச்சூரிட்டி. அது மட்டும் கிடையாது, போர்லேயும் இந்த ப்ராவர்ப் வந்து ஒர்க் அவுட் ஆகும். எப்படின்னா, நீங்கள் போரை ஆரம்பிப்பது பெரிய விஷயமே இல்லை, எந்த இடத்துல அந்த போர் நிற்கணும், எந்த இடத்துல அந்த போர்லேருந்து பின்வாங்கணும், எந்த இடத்துல திரும்ப கொரில்லா தாக்குதல் நடத்தணுன்ற வித்தை உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் போரில் வெற்றி காண முடியும். அப்போ ஒருத்தவன் வந்து இவ்வளோ உழைச்சி இவ்வளோ விஷயங்கள் பண்ணி ஒரே வார காலத்தை உங்களால் வந்து மாற முடியுது அப்படின்னா அவங்கள வச்சுட்டே பண்ணிக்கோ. ராமன் கூட்டல, ராமன் கூட்டல, 4 பிளாக் சொன்னல வச்சு பண்ணிக்கோ, என்னையா கூப்பிட்ற அப்படின்னு போனது தான் கெத்து ஆக்சுவலாக. ஆனால் உன்னால் ராஜன் என்ற பாக்யராஜ் இல்லாமல் உங்களால் அந்த படம் பண்ண முடியல. அவன் வந்து சமாதானம் பண்ணதுமே இந்த வீடு சரி கிடையாது, நம்ம பேசின கதைக்கு இந்த வீடு ஓகே ஆகாது, இல்லைடா எல்லாரும் நிற்கிறாங்க, இன்றைக்கி ஃபஸ்ட் ஷாட் வச்சிடலாம் போது இன்றைக்கி ஃபஸ்ட் ஷாட் வச்சா படம் ஃபுல்லு இது தான் வரும், இந்த வீடு வேணாம் அப்படின்னு சொல்லி சிகப்புரதக்கள் வீடு டி நகர் வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுற அந்த கெத்து இருக்குல்ல,
அப்போது பாரதி ராஜா வந்து 2 படம் பண்ணியிருக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனால் பாக்யராஜ்ன்ற ஒரு அசிஸ்டண்ட்டுடைய அந்த ஐடியாலஜியும் அந்த தாட் ப்ராசஸும் அந்த அந்த நுவான்சஸ்லாம் சின்ன சின்ன நுவான்சஸ்லாம் அவருக்கு புரிஞ்சதுனாலையும் பிடிச்சதுனால தானே இந்த வீடு சரி வராதுன்னு யோசிக்கும்பொழுது தானே, அதுதான் நான் சொல்லுவேன், நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் கவனம் வேண்டும் அப்படின்ட்டு. அப்போ அவன் சொல்கிறான், இன்றைக்கி எல்லோரும் நிற்கிறாங்கன்னு ஷூட்டிங்கு இந்த வீட்டை வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, இதில் ஒரு 10 பிளாக்குக்கு மேலே எடுக்க முடியல. அப்போ அந்த வீடு பிரம்மாண்டமான வீடாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து கார்டன் இருக்கணும், போனெல்லாம் புதைக்கிறதுக்கு, வீடு வந்து நிறைய பிளாக்ஸ் இருக்கணும், பின்னாடி இடம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம எடுத்த கதைக்கு வேலைக்காகும்னு சொல்லி வீட்டை மாற்றும் பொழுது அதன் பிறகு ஆமாம் இல்லை அப்படின்னு மாற்றுற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் மேட்ரு, அதுதான் சிறப்பு. அதனால தான் பழகாத பொழுது மறக்கிறதுலாம் பிரச்சனையே இல்லை. ஆனால் பழகிய பிறகு மறப்பது என்பது, உங்களுக்காக இவ்வளோ விஷயங்களை பண்ணி மறப்பது என்பது மரணத்திற்கு சமமானது. இன்னொரு கதை ஒன்று சொல்லட்டுமா? சைடு சிக்கு அப்படின்னு ஒரு வேர்டு வந்து இன்றைக்கி தமிழில் வந்து பிரபலமாயிடுச்சு. இந்த தினமும் பேசுகிறது ஃபீலிக்ஸ் அப்படின்னு கமல் சொல்வார்ல, அந்த மாதிரி அதுவும் ஒரு தமிழ் வார்த்தை தான் அப்படின்னு ஆகிப்போச்சு, சைடு சிக்கு. இந்த சைடு சிக்கில் என்ன பிரச்சனைன்னா, இவ்வளவு நாள் உன்னோட இன்பத் துன்பங்களில் கலந்திருந்தவன் நான், யாரையும் சம்சாரத்தினுடைய மனநிலை விஷயம் அதுதான். இந்த நிறைய பேர் வந்து விவாகரத்தின் போது, இந்த திருமணத்தை மீறிய உறவில் விவாகரத்தின் போது சொல்லக்கூடிய விஷயமே என்னென்னா, நாங்கள் கஷ்ட நஷ்டத்தில் 2 பேருமே இருந்திருக்கோம், ரொம்ப கஷ்டங்களை பார்த்து வந்திருக்கோம். ஆனால் என்ன பெரிய கொடுமைன்னா, என்னை நிராகரிச்சுட்டு போகிறது கூட இல்லை, நான் இருக்கும்பொழுதே சைடு சிக்குக்கான இம்பார்ட்டன்ட் நீ கொடுக்குறல்ல, அதுதான் பெரிய வலி. இதை என்னுடைய நிறைய தோழிகள் வந்து சொல்லியிருக்காங்க. அது பெரிய வலி ஜாக்கியது, அது மாதிரி ஒரு குடும்பம் உலகத்திலே கிடையாது அப்படின்னு இருக்காங்க. அது என்னென்னா, இவ்வளவு நாள் இருந்து திடீர்னு வந்து என்னுடைய இடத்துக்கு நீங்கள் இன்னொருத்தனை எட்டு வந்து வைக்கிறதும், எல்லாருடைய கவனமும் அங்கே குவியும் போது, நான் இருக்கும் இடத்தில் இன்னொருத்தர் இருக்கும்பொழுது என்னால் அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? அது பெரியும் பலி, வேதனை. அதை எல்லாருமே, அதாவது முதல் தாரத்து மனைவிகள் எல்லோருமே அதை சொல்லியிருக்காங்க. அதுதான் இதுவும். இவ்வளோ விஷயம் பண்ணேன், இவ்வளோ விஷயம் செஞ்சேன், ஆனால் டக்குன்னு என்னை தூக்கி போட்டு ராமுன்னு ஒருத்தனை கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறேன். ராமு வச்சே பண்ணிக்க வேண்டியதானே. இதில் இன்னொரு பெரிய கொடுமை தெரியுமா? இதை வந்து முடிவுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த வீடியோவை. அந்த படத்துக்கு வந்து நான் திரும்ப செக் பண்ணுறேன். ஏன்னா முதல் முறையாக வசனகர்த்தான்ற பேர் வந்து ராஜன் என்கிற பாக்யராஜுக்கு சிகப்பு ரோஜாக்கள் 1978 வரணும். அந்த படத்தில் வசனகர்த்தா பேரே இல்லைங்க, ராமு பேர் இருக்குது. உதவி இயக்குனர் ராமு தீனதயாளன்னு ஏதோ சம்திங் பேர் இருக்குது. ஆனால் வசனம்ன்ற ஒரு இடத்துல வந்து பாக்யராஜுக்கான கிரெடிட்ஸை அவர் கொடுக்கவே இல்லைங்க பாரதிராஜா. படம் முடியும் பொழுது பாரதிராஜன் டைட்டில் வருது, ஃபிலிம் பை ஏதோ போட்டு வந்து ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன் பாரதிராஜன் வருதுக்கோசரம் வசனம்ன்ற பேர் வரல. இதை தான் வந்து அந்த வீடியோ தொடக்கத்தில் வந்து சித்ரா லக்ஷ்மணன் சார் வந்து கேட்பார், உங்களுக்கு கூட வந்து அந்த படத்தில் வந்து டைட்டில் போடலைன்ற ஒரு கருத்து வேறுபாடு உங்களுக்கும் இயக்குனருக்கும் இருந்து. ஆமாம் இருந்துச்சு, அப்போ இருந்துச்சு அப்படின்றது. இன்றைக்கி வந்து ஜெயிச்சிட்டாருங்க, அவர் ஜெயிச்சிட்டாரு, திரைக்கதை மன்னன், இந்தியாவிலே திரைக்கதை மன்னன் அப்படின்னு பெயர் எடுத்துட்டாரு. அப்படி இருக்கும் பொழுது என்ன அவர் சொல்கிறாரு, இருந்துச்சுன்றது அந்த வலி இன்னமும் இருக்குது, ஆனால் நான் ஜெயிச்சிட்டேன், என் குருவை மிஞ்சிய சிஷியனா நான் போயிட்டேன், நான் வந்து ஒரு பெஸ்ட்டு ரைட்டர் இன் இந்தியா, ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் இன் இந்தியான்னு பேர்லாம் எடுத்துட்டேன். எந்த வசனம் என்ற பெயரை வந்து சிகப்பு ரோஜாக்களில் அந்த கிரெடிட்டை எனக்கு கொடுக்காத பாரதிராஜா ஒரு கட்டத்தில் எனக்கிட்ட வந்து அவன் குருன்னு சொல்லலாம், ஆனால் சிஷியன்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன், என் சிஷியன் பாக்யராஜ்கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவன் வந்து ஒரு படத்தை எப்படி பண்ணுவான் அப்படின்னா, ஹியூமர்ஸில் தான் எல்லா இடத்துலையும் ட்ரீட்மெண்ட் கொடுப்பான். எனக்கு வந்து எல்லாமே சீரியஸ் நோட்டாக இருக்கும், கிளைமேக்ஸ்லாம் பார்த்தா சீரியஸாக இருக்கும். அவன் அதில் ஹியூமர் செட்னு வந்து சேர்த்து அதில் வந்து அவன் வந்து காட்சிகளை வைப்பான். அவன் படங்கள் வெற்றி பெறதுக்கான காரணம் என்னன்றது பிட்டு நாட்களில் நான் தெரிஞ்சுக்கிட்டு அதை நான் சரி பண்ணிக்கிட்டு அவங்ககிட்ட நான் கற்றுக்கிட்டேன்னு வசனம் என்ற பெயரை வந்து சிகப்பு ரோஜாக்களில் போடாத ஒரு இயக்குனர் பின்னாளில் அந்த கிரெடிட்ஸ் அவர் எடுத்துக்கிட்டார். அப்போ என்னென்னா, ஒரு இடத்துல நீங்கள் வந்து சாதாரணமாக வந்து நீங்கள் ஒருத்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது ஒரு விஷயமே இல்லை. ஆனால் ஒருத்தனை வந்து மறக்கிறீங்க பற்றியா, உங்களுக்கு மறக்கிறதே எப்படின்னா, ஏன் நீங்கள் மறக்கிறீங்க ஒருத்தவனை? ஏன்னா அவனால் உங்களுக்கு வந்து அவன் இல்லாமல் உங்களால் வாழ முடியும்னு உங்களுக்கு தோணுது, அவன் இல்லாமல் ஒரு படத்தை டைரக்ட் பண்ண முடியும்னு உங்களுக்கு தோணுது. ஆனால் 20 நாளும் ஒருத்தவன் என்ன நினச்சிருப்பான், அவன் மைண்டு ஃபுல்லாக கதை தான் ஓடிட்டு இருந்திருக்கும்.
இந்த ஷாட் இங்கே எடுத்துக்கணும், அந்த ஷாட்டுக்கு இந்த மாதிரி இருக்கணும், இந்த வசனத்தை இப்படி மாற்றி எழுதியிருக்கணும், இப்படி தான் அவன் யோசிச்சிருப்பான். இவ்வளவு எஃபெக்ட் போடுறவனை வந்து நீங்கள் மறந்துட்டு புதுசாக யாரோ ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்றதுக்காக அவனுக்கு வந்து முதல் மரியாதை பூர்ணகும்ப அபிஷேகம் அது இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவன் வந்து அதை பொறுத்துக்கிட்டு போகணுமா, தூக்கி போட்டு போகணுமா? ஆனால் தூக்கி போட்டதுனால தான் வந்து அதுலேயும் வந்து அவருக்கு நிறைய உண்மையிலே ஒரு துரோகம். ஒரு கலைஞனுக்கு அவனுடைய அங்கீகாரம் முதல் படம், அந்த படத்தில் வசனமே போடாமல் ஒருத்தன் வந்தான்னா ஒன்றை விட இன்னொரு வேற லெவல் அவனை ஆக்கி காமிக்கிறேன்னு ஆக்கி காமிச்சதில்ல இயற்கை. அதுதான் பெரிய விஷயன்றேன். அதுக்கு திறமை இருந்தது. அதுதான் அப்போ ஒருத்தன் இவ்வளோ தூரம் பண்ணி அவனை தூக்கி போட்டுட்டு ஒரு ராமுன்ற ஒரு கேரக்டர் முன்னாடி இட்டு வந்து வரும்பொழுது ஒருத்தனை மறக்கிறீங்கன்னா அப்போ வந்து எப்படி? ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை தான் அவர் வந்து கொடுத்தாரு. அது ரொம்ப ரொம்ப என் மனசில் அன்றைக்கி வந்து பதிஞ்ச விஷயம். நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலையும் இது மாதிரி மறக்கப்படுறது அது வந்து மரணத்தை விட கொடுமையானது. அதுக்கப்புறம் அது வேஸ்ட். அது ஆக்சுவலாக அப்புறம் அழுதாங்க போனாங்க. ஆனால் அழுதுங்க போனாங்கல்ல, அந்த படம் முடிஞ்சதில்ல, பேர் போட்டுருக்கணும்ல, போடலையே. இன்றைய வரை அவர் அதை வருத்தமாக சொல்கிறாருங்க. சித்ரா லட்சுமணன் வந்து டூரிங் டாக்ஸ் வராரு, அவர் ஒரு படம்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு, எல்லாம் முடிச்சிட்டாங்க. இன்றைய வரை அவருக்கு அந்த வருத்தம் இருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன பழகி என்ன போய் என் விஷயம் எனக்கு அவ்வளோ பெஸ்ட்டு, அது வெள்ளக்கரைச்ச நீர் தான். அதுதான் இங்கே நான் பதிவு பண்ணணும். அதுவும் வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் தாண்டி ஒருத்தவங்க கெத்தான் நிற்கிறது இருக்குல்ல, அது திறமையானவனுக்கு தான் சாத்தியம் அது அப்படின்றது தான் அங்கே மேட்ரு. மரணத்தை விட கொடுமையானது மறக்கப்படுறது அப்படின்னாலும் கூட அந்த மறக்கப்படுறதுக்கான காரணம்னா நீங்கள் எல்லாமே என்னால் இதை செய்ய முடியும் அப்படின்ற முடிவுக்கு வரும்போது தான் ஒருத்தவங்க இல்லாமல் அவங்க தேவையில்லைன்னு உங்களுக்கு தோணும், அவங்கள நிராகரிப்பீங்க, அவங்கள வந்து தூக்கி போடுவீங்க, இதெல்லாம் நடக்கும். ஆனால் இதில் என்னென்ன முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறது வந்து ஒரு உழைப்பு சுரண்டல். அவர் வாய்ப்பு தேடிட்டுருக்காரு. உன் கூட தான் 2 படம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த 2 படத்துக்கு அப்புறம் 3வது படத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து அவர் தான் வந்து வசனகர்த்தான் நீங்கள் போட்டிருக்கணும். சண்டை போட்டிங்க, எல்லாம் பண்ணிங்க, படம் முடிச்சிட்டிங்க. படம் முடியும் போது கூட வந்து நீங்கள் வந்து வசனகர்த்தா அப்படின்னு அந்த பேரை நீங்கள் போடலைன்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு அந்த ஈகோ, அதாவது நான் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னை விட்டு நீ போயிட்டல்ல அப்படின்ற ஈகோ. ஆனால் உங்கள் தவறு உங்களுக்கு அது தெரியல, நீங்கள் மறந்துட்டீங்க. ராஜன்றவன் உங்களோடையே நின்று இந்த கதையை வடிவமைப்பதிலிருந்து உயிரை கொடுத்து நேரத்தை கொடுத்து எவ்வளோ. அதில் என்னென்னா பாக்கியராஜ், பார்த்திபன் இதை பற்றிலாம் அவர் கருப்பணி அப்படின்னு சொல்லுவார். நைட்டு ஃபுல்லும் பேசுவாங்க, தூக்கமே கிடையாது. இப்பயும் கருப்பணி அப்படின்னு சொல்லுவார், நான் வந்து சீக்கிரமாக படுத்து காலைல 4 மணிக்கெலாம் எழுந்துற ஆள். ஆனால் பாக்கியராஜ் அண்டு பார்த்திபன் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விடிய விடிய கதை பேசுகிறாங்க. இப்போ இந்த விடிய கதை பேசுகிறப்ப எவ்வளவு நேரத்தை அவர்கள் அப்போ பாரதி ராஜா கிட்டே அதே மாதிரி தானே இருந்திருப்பார். அப்போ இத்தனைக்கும் வந்து அவங்க புதுசாக படம் எடுக்கக்கூடிய நியூ ஏஜ் பீப்புளாக வந்தவங்க அவங்க எல்லாருமே. அப்போ எந்த அளவுக்கு வந்து வெறித்தனமாக உழைச்சிருப்பாங்க. அப்போ அந்த உழைச்சிட்டு இருக்கும்பொழுது எவ்வளோ நேரத்தை வந்து பாக்யராஜ் அவர்கள் வந்து இது கொடுத்துருப்பார். இவ்வளோ விஷயம் ஒருத்தன் வந்து பண்ணி அதை ஜஸ்ட் லைக் தட்டாக அந்த உழைப்பு சுரண்டலை பண்ணதோடு மட்டுமில்லாமல் அவனை நிராகரிப்பதோடு மட்டுமில்லாமல் அவனுடைய உழைப்புக்கான மரியாதையை நீ கொடுக்கலையே. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே, நாவினார் சுட்டவடு அப்படின்னு ஒரு குறள். அது வந்து வார்த்தைகள் வந்து ரொம்ப காயப்படுத்தும் அப்படின்னு. அதாவது தீயோடைய புண்ணை கூட வந்து ஆறிடும், கொண்டுடும். ஆனால் நாக்கால், அதாவது வார்த்தைகளால் காயப்படுத்துறது வந்து ரொம்ப கொடுமை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதை விட இந்த உழைப்பு சுரண்டல் இதெல்லாம் விட முக்கியமானது என்னென்னா அவன் உழைப்பை வாங்கி எல்லாம் பண்ணிவிட்டு அவனுக்கான அங்கீகாரத்தை கொடுக்காம போனார்ல. அதில் என்ன உங்களுக்கு என்ன, அவர் தான் உங்களுக்கு கேரிகிட்ட சம்பளம் வாங்கி கொடுத்ததுலேருந்து அதிகமாக, ஏன்னா நீங்கள் அந்த விஷயத்தை பேசவே இல்லை ப்ரொடியூசர்கிட்ட. ஆனால் அவர் தான் இயக்குனர், எங்கள் இயக்குனர் வளர்ந்துட்டார், எங்கள் இயக்குனர் வளர்ந்துட்டார், அவருக்கான சம்பளத்தை நீங்கள் மார்க்கெட்டில் என்ன ரேட்டோ அதை நீங்கள் கொடுங்க, ஏதோ உங்கள் ஆஃபீஸில் வேலை செஞ்சு அவன் படுத்துட்டு இருந்தான் தூங்கணுன்றது அதெல்லாம் சம்பளத்தை குறைச்சிடாதீங்கன்னு சொல்லி வாங்கி கொடுத்து. இவ்வளோ விஷயங்கள் ஒருத்தவங்க பண்ணணும் வந்து நீங்கள் வந்து நிராகரிச்சு ராமுன்னா உங்களுக்கு கோபம் வருமா வராதா? அதை விட அந்த படம் முடிந்தும் அவருக்கான அங்கீகாரத்தை நீங்கள் கொடுக்கலன்னா அது எவ்வளோ பெரிய வருத்தம். அந்த வருத்தம் இன்று இந்தியாவின் உச்சத்தில் இருக்கக்கூடிய திரைக்கதை மன்னன்னு பெயர் எடுத்தப்போ கூட அதை ஒரு சலிப்பாக சொன்னார். நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், அதில் பின்னூட்டங்களை கூட போடுற அந்த வீடியோவை சலிப்பாக சொல்லுவார். அவர் எப்படி சொல்லுவார்னா, இருந்துச்சு அப்போ அதை யோசிச்சுப்பார். 3 வருஷ வலி, வேதனை, அங்கீகாரம் இல்லாதது, இவ்வளோ பண்ணியும் எனக்கான விஷயத்தை நீ எனக்கு கொடுக்கலையன்றது. எப்பயுமே அதான் சொல்லுவாங்க, மரியாதை, காதல் அதெல்லாம் வந்து தன்னால் வரணும், கேட்டு வாங்கிறது மாதிரி ஒரு கொடுமை
அது வேஸ்ட். எங்கள் தாத்தா அடிக்கடி சொல்லுவார், தாகத்துக்கு இல்லாத அன்னம் அரும்பசிக்கு உதவாத, தாகத்துக்கு உதவாத தண்ணி அரும்பசிக்கு உதவாத அன்னம் இருந்து வேஸ்ட்டு. அவசரத்துக்கு கிடைக்கும்போது கிடைக்கணும். அது அது இன்னொரு நாள் வந்து இன்றைக்கி வந்து பாக்யராஜ் வளர்ந்ததுக்கப்புறம் என் சிஷ்யன், நான் சிஷ்யங்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன், நல்லா அதனுடைய வெறுப்பை தான் அவர் இங்கே எட்டணும்னு சொல்கிறேன். நான் பாரதிராஜா அவர்களை குறைத்து மதிப்பிடுவதற்காக அதை சொல்லலை. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அந்த ஈகோ, அந்த விஷயம் நடுவில் இப்போ சொன்னார் பாரதிராஜா, அது வந்து ஒரு ஈகோ காரணம்ட்டு. இப்போ ஏதோ வேற ஒரு விஷயத்துக்கு ஏதோ ஒரு ஈகோ காரணம்னு சொல்லி கூட சொல்லியிருந்தேன். நாங்கள் அந்த விஷயத்தை நான் பண்ணியிருக்க கூடாது, இன்றைக்கி ஒரு வருத்தப்படுறாருன்னு வச்சுக்காங்களேன். சொல்கிறேன், அன்னைக்கு அதுதான் எப்பயுமே யாருக்கு நம்ம வந்து நிற்கிறோமோ, யாருக்காக நம்ம வந்து டைமை கொடுக்குறோமோ, யாருக்காக நம்ம வந்து அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கிறோமோ, எந்த கதையை வந்து நினச்சிக்க மனசு ஃபுல்லாகவே இருந்தாரோ அவர் தான் வந்து தூக்கி போட்டு புதுசாக வந்த ராமு அப்படின்றவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாரு. அவருக்கு பேர் வரும். நான் திரும்பவும் போய் செக் பண்ணேன், சிகப்புரதகள் படத்தை போய் யூடியூப்பில் போய் பார்த்து செக் பண்ணேன். அதில் ராமு தீனதயாளன் உதவி வைக்கணும் வருது, வசனன்ற பேர் எங்கேயுமே வரல. நாகேஷ் அவருடைய இன்டர்வியூவில் சொன்னது அதுதான். அதாவது ஒரு வீடு கட்டுறதுக்கு சவுக்கு மரம் வந்து ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணும். சாரம் கட்டுறது, மேலே கல் போகிறது, சிமெண்ட் கலை எடுத்துன்னு போகிறதுலேருந்து சவுக்கு மரம் தான் வந்து அந்த வீடு கட்டுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் கிரகபிரவேச அன்னைக்கு எங்கேயோ இருக்கிற வாழை மரத்தை கூட்டு வந்து வச்சுருவாங்க, சவுக்கு மரம் கண்ணிலே படாத அளவு தூக்கி பின்னாடி போட்டுருவோம். இதே சவுக்கு மரத்தை தூக்கின்னு போய் வீட்டுக்கு பின்னாடி யார் கண்ணிலையும் படாத இடத்துல போடுவோம். கயிறு அந்த கட்டினது போனது எல்லாத்தையுமே வீட்டில் போட்டுருவோம். வாழை மரம் என்னன்னா பலன்னு இருக்கும், அதை தூக்கின்னு வந்து முன்னாடி எடுத்துன்னு வந்து வச்சுருவானுங்க. கிரகபிரவேசம் நடக்கும், ஃபங்க்ஷன் நடக்கும். இப்போ நீங்கள் நினைக்கலாம் வாழை மரத்துக்கு முக்கியத்துவமாக இருக்குது, சவுக்கு மரம் இந்த மாதிரி பின்னாடி போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீலில் இருக்கலாம். நண்பர்களே, அந்த மாதிரி ஃபீல் இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. வாழை மரம் குப்பை தொட்டிக்கு போயிடும், சவுக்கு மரம் அடுத்த வீடு கட்டுமானத்துக்கு போயிடும். இது அந்த சவுக்கு மரம் கனம் வாய்ந்தது, திறமை வாய்ந்தது, அது இன்னொரு வீட்டினுடைய கட்டுமானத்துக்கு போய் உதவி செய்யும், அதை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் பலன்னு வந்து நிற்கிற வாழை மரம் குப்பை தொட்டிக்கு போகும், அதுக்கு மரியாதை அதுக்கு அந்த ஒரு நாளுக்கு மேலே இருக்காது, அதுக்கப்புறம் அது அழுவிடும். ஆனால் சவுக்கு மரம் காலந்தோறும் நிற்கும், பல வீடுகளை வந்து கடந்து வரும், அதுக்கு என்றைக்குமே அதுக்கு மரியாதை உண்டு. அந்த சவுக்கு மரம் இல்லைன்னா சாரம் கட்டி ஜன்னலில் பூச முடியாது, பெயிண்ட் அடிக்க முடியாது. ஸோ அதனால் சவுக்கு மரமாக இருந்தாலும் அதற்கான மரியாதைன்றது இருக்குல்ல, அந்த நேரத்துக்கு ஒன்றா அது வந்து கொஞ்சம் தலைகுனிவமாக இருக்கும். அவசரம் சவுக்கு மரங்கள் என்றைக்குமே வந்து குப்பை தொட்டிக்கு போகவே போகாது, அது காலம் ஃபுல்லாக அதனுடைய கெத்தை வச்சு வேலை செஞ்சுட்டே இருக்கும். அப்படின்றதும் இந்த இடத்துல வந்து இந்த பாக்யராஜனுடைய மறைவின் போது இந்த வீடியோ வரும்பொழுது அதை ஃபுல்லாக கோத்ரூ பண்ணி இவ்வளோ நேரம் பேசுகிறேன்னா அதுக்கு வந்து இவ்வளோ விஷயங்களை தேடினேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சவுக்கு மரமாகவே இருந்துட்டு போவோம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் சுயமரியாதை ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்குமே. காசு பணம் அதெல்லாம் விடுங்க, சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல. நான் இவ்வளோ விஷயம் பண்ணி நான் இப்படி இருக்கேன், எனக்கு நீ எதுவுமே பண்ணல, ஆனால் யாரோ ஒருத்தனை தூக்கி வச்சு நீ கொண்டாடி இருக்கல, கொண்டாடு, அவனே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி போன அந்த கெத்து இருக்குல்ல, அதுதான் ஒரு மனுஷனுக்கு தேவையானது, அதுதான் திறமை சார்ந்த ஒரு விஷயம். அதை தான் நீங்கள் கற்றுக்கணும் இந்த இடத்துல. இத்தனைக்கும் பாக்யராஜ் ஜெயிக்கலைங்க, பாக்யராஜ் வந்து அசிஸ்டண்ட் தான், அவருக்கான அங்கீகாரமே இல்லை. அதாவது அந்த படத்தில் வசனகர்த்தாவாக எழுதியும் கூட அவருக்கு அங்கீகாரம் இல்லை. ஆனாலும் இந்தியாவின் திறமை மிக்க ஒரு இயக்குனராக, திரைக்கதை மன்னனாக ஜொலித்தார் அப்படின்றது தான் மேட்ரு. இது வந்து அவருடைய மறைவுக்கான அஞ்சலியாக கூட இந்த வீடியோ எடுத்துக்கலாம். நிறைய டைரக்டர்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க, அதுவும் உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இந்த வீடியோக்கள் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ எனிவே, இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்கள் தெரியப்படுத்துங்க. முக்கியமாக லைக் அண்ட் கமெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்கள் நிறைய பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ வேறு என்ன, இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் விடைபெறுவதற்கு முன்பாக மரணத்தை விட கொடுமையானது மறக்கப்படுவது தான் அப்படின்றது தான். ஸோ வேறு என்ன, மீண்டும் வேறு ஒரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறி விடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.